இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் செய்ய போகின்ற எல்லா காரியங்களையும் இறைவன் தாமே ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த நாளிலே கடன் பிரச்சனைகளினால் வாடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்தையும் இந்த நேரத்திலே ஆண்டவர் தொடும்படியாகவும், அவர்கள் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு ஒரு மகிழ்ச்சியான, ஒரு மன நிறைவான வாழ்க்கை வாழ விண்ணக மன்னக அரசியான அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அதிகாலையில் ஆண்டவரின் அருள் வாக்கில் இன்று தொடக்க நூல் அதிகாரம் 16. ஆகாரும் இஸ்மயேலும். ஆபிராமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை. சாராய்க்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தாள். சாராய் ஆபிராமிடம், ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார். நீர் என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும், ஒருவேளை அவன் எனக்காக பிள்ளை பெற்றுத்தரக்கூடும் என்றார். ஆபிராம் சாராயின் சொல்லை கேட்டார். ஆபிராம் கானான் நாட்டில் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தன் கணவருக்கு மனைவியாக கொடுத்தார். அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள். தான் கருவுற்றிருப்பதை கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமிடம், எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உம்மேல் இருக்கட்டும். நீர் தழுவும்படி நானே கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை கண்டதிலிருந்து என்னை ஏளனமாக நோக்குகிறாள். ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றாள். ஆபிராம் சாராயிடம், உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றாள். உனக்கு நல்லதாகப்படுவதை அவளுக்கு செய் என்றார். இதற்கு பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார். ஆகவே ஆகார் சாராயிடமிருந்து தப்பி ஓடினாள். ஆண்டவரின் தூதர் அவளை பாலை நிலத்தில் இருந்த ஒரு நீரூற்றுக்கு அருகில் கண்டார். அந்த ஊற்று சூருக்கு செல்லும் வழியில் இருந்தது. அவர் அவளை நோக்கி, சாராயின் பணிப்பெண் ஆகார், நீ எங்கிருந்து வருகின்றாய்? எங்கே போகின்றாய் என்று கேட்டார். அதற்கு அவள், என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றாள். ஆண்டவரின் தூதர் அவளிடம், நீ உன் தலைவியிடம் திரும்பி சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார். பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம், உன் வழிமரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருகச் செய்வேன் என்றார். மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம், இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய். அவனுக்கு இஸ்மயேல் என்ற பெயரிடுவாய். ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவி சாய்த்தார். ஆனால் அவன் காட்டு கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான். எல்லோரையும் அவன் எதிர்ப்பான். எல்லோரும் அவனை எதிர்ப்பார்கள். தம் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார். அப்பொழுது, என்னை காண்பவரை நானும் இங்கே கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லி தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் நீர் என்று பெயரிட்டு அழைத்தாள். ஆகவே அந்த கிணற்றிற்கு பெயர் லக்காய் ரோய் என்ற பெயர் வழங்கலாயிற்று. அது காதேசுக்கும் பெரேத்துக்கும் இடையே இருக்கின்றது. ஆகார் ஆபிராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள். ஆகார் பெற்ற தம் மகனுக்கு ஆபிராம் இஸ்மயேல் என்று பெயரிட்டார். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மயேலை பெற்றெடுத்த பொழுது அவருக்கு வயது 86. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மன்றாடுவோமாக. அன்பு ஆண்டவரே, இன்று நாங்கள் வாசிக்க கேட்டதைப் போல ஆபிரகாமும் சாராவும்
உமது திட்டத்தை உணராமல் அவர்கள் எடுத்த அந்த முடிவு, அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாங்கள் உமது திட்டத்தை உணராமல் நாங்கள் எங்களுடைய மனித பலவீனத்தினால் எடுத்த பல தீர்மானங்கள், ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கின்றோம். ஆசீர்வதிக்கும்படியாகவும் இனி வரும் நாட்களில் நாங்கள் என்றும் உமது ஆலோசனைப்படி பரிசுத்த ஆவியின் தூண்டுதலினால் எல்லா முடிவுகளையும் எடுத்து உமக்கு உகந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக எத்தனையோ பேர் பலவித கடன் பிரச்சனைகளினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்பாண்டவரே, ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் மீண்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும், இனி வருகின்ற நாட்களிலே ஆண்டவரே, அவர்கள் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைந்து என்றும் உம்மை புகழ்ந்து உமக்கு சான்று பகர்கின்ற மக்களாக வாழ அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.